கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கீதா என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்திக் அவங்க ஃபேமிலியை இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தீபாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்காக தான் அந்த தீபாவை அந்த துங்கா கொல்லணும்னு துரத்திக்கிட்டு இருக்கான். ஸோ தீபாவை காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன், அதுவும் துங்கா கிட்டே நான் போக போகிறேன் அந்த ரவுடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டே இருந்த அந்த ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லெட்டரை எடுத்து படிச்சிடுறாங்க. இந்த லெட்டரை யாரு கையிலும் கிடைக்காம பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கீதா எப்படியாச்சும் போய் கார்த்திக் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவான். இன்னொரு பக்கம் கார்த்திக் மேலே இருக்கிற கோபத்தினால அந்த தீபாவை அவன் கொலை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால இந்த லெட்டரை கார்த்திக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா முடிவு பண்ணி லெட்டரை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியும் போயிட்டு கீதாவை பார்த்திங்கன்னா அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து அடித்து அவங்களெல்லாம் தழுத்தி விட்டு அங்கேருந்து கீதாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கீதா இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு வேறு வழி தெரியல, எனக்காக நீங்கள் எல்லோரும் இவ்வளோ பண்ணுறப்போ நான் உங்களுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். உங்கள் தீபா நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக முடிவு பண்ணேன். ஸோ இது தப்பு தான், ஆனால் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, உன்னை எப்படி காப்பாற்றணுமோ அதே மாதிரி தான் கார்த்திக் தீபாவையும் காப்பாற்றி கூட்டி வருவான். அது கண்டிப்பாக நடக்கும். தயவுசெய்து இந்த மாதிரி மறுபடியும் ஒரு முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கீதாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க எல்லாருமே.